ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவித் சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாயில் வச்சதும் சட்டுன்னு கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண அதை அந்த வெல்லத்தோட கட்டிகள்லாம் நம்மளுக்கு கரைஞ்சதும் ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கடாயை எடுத்து 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் நெய் சேர்த்ததுக்கப்புறம் அது கரைஞ்சி வரப்போ நம்ம எடுத்துருக்கிற 1/4 கப் கோதுமை மாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க சில பேர்த்துக்கு நெய் இருக்கும், சில பேர்கிட்ட நெய் இருக்காது. அதுக்கு நம்ம நெய் இருந்தால் 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லாதவங்க ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வரும். ரோஸ்ட் ஆகி வர நேரத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளை கரைசலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த நெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரப்போ நம்மளுக்கு ஒரு அல்வா எந்த பதத்தில் வருமோ அந்த மாதிரி வரும். அப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்று நம்மளுக்கு வந்துடும். வரப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒரு 1 மினிட் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த பவுலோட ஷேப்லேயே நம்மளுக்கு வந்துடும். அதுக்கு நம்ம அது பவுல் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரக்சராக வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸை எடுத்து நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணால் நம்ம சொன்ன 5 மினிட்ஸ் ரெசிபி ரெடி.